ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மெயினாக வந்து லேண்டோட டைமென்ஷன் வந்து 50 அடிக்கு 30 அடி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் 50க்கு 30 அப்படிங்கிறதுல ஃபுல்லாகவே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வராது. ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிஹெச்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரி வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பெரிய பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அங்கேயே வந்து ஒரு டாக் லேடி ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து டாக் லேடி ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து ரொம்ப பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம பெட்ரூம்ஸு கிச்சன்லாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேசேஜ் வந்து 5 அடியில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு டைனிங்லாம் தனியாக தரல, கிச்சன் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஒரே ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் போதுன்ட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாமே வந்து காமன் டாய்லெட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதில் காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம். அடுத்தது இந்த இடத்துல வந்து கார்னரில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து சவுத்து, இந்த சைடு வந்து வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லாபி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த ஆப்போசிட்டில் டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூமு. ஸோ மொத்தம் வந்து 4 பிஹெச்கே அப்படிங்கிறனால நம்ம வந்து 4 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் கூட அட்டாச் டாய்லெட் வந்து நம்ம கொடுக்க முடியல. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட லேண்டோட டைமென்ஷன் 50 அடிக்கு 30 அடி. ஸோ அதில் வந்து நம்ம இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 15 அடி 9 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது லிவிங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து 10 அடிக்கு 11 அடி 9 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த டாய்லெட் வந்து 5 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் டைமென்ஷன் வந்து 12 அடிக்கு 11 அடி 9 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து 12 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது காமன் டாய்லெட்டு 7 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே இருக்கிற அட்டாச்சு டாய்லெட் வந்து 5 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும், பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்த பெட்ரூமுக்கு சவுத் சைடில் எல்லாமே வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும், நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டாய்லெட்டுக்கு வந்து இந்த சைடு ஈஸ்ட் சைட்லேயே ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த படிக்கடியில் வந்து விண்டோஸ் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.